ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், மிதுன ராசிக்குள்ள குரு பிரவேசமாக இருக்காரு, கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சந்திரனோட ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம். இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது புதன் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் ரிஷப ராசியில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற, இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம், அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம். ஜூன் 9ஆம் தேதி 9/6 அன்று வைகாசி விசாகம், முருகனுக்குண்டான விசேஷமான நாள். முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி இந்த காவடி எடுக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட. ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவருடைய ஜெயந்தி. அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஜூன் 11 புத்த பூர்ணிமா. ஜூன் 24 மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தால் மழை ஜாஸ்தியாகும். ஜூன் 25 அமாவாசை, அதாவது பித்ருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்கள், தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ, தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ, இல்லை 2 பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும். தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும். தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய 5 தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருக்கேன் சார், எனக்கு வேலையே கிடைக்கல சார், நான் 7.5 சனியில் ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுட்டேன், பணம் இல்லாமல் கடன் வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துவரப்பட்டு அப்படின்ட்டு எல்லா வார்த்தையும் ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பழகிடுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் உங்களுக்கு இனிமேல் அதுலேருந்து ஆப்போசிட்டான பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக அவமானப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அந்த அவமானம் விலகும் மாதமாக இருக்கும். குருவின் பார்வை உங்களுக்கு 10, 12, 2 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால
முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த வேலையின் மூலமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு மாதம் முழுவதும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அவர் அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தும். குறிப்பாக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு. அதனால் பண வரவு மட்டுமல்லாமல் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கீங்க, அவங்களும் கோபத்தில் இருக்கிறனால அடிக்கடி சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கும். சனி 3ஆம் இடத்தில் இருக்கார், குரு 6ஆம் இடத்தில் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்றாற் போல வருமானம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, அதுக்கு மேலே ஒரு பதவி மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நான் விவசாயம் பண்ணுறேன், நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் கார் வாங்கி விற்கிறேன், இல்லை இந்த மாதிரி எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் இரும்பு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, மற்ற எந்த தொழில் பண்ணாலும் சரி, தொழிலில் வருமானம் இல்லாமல் இருந்தது, கடனில் தான் சார் வாழ்க்கையை ஓட்டியிருக்கேன் அப்படின்னா இப்போ அந்த கடனை குறைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 6ஆம் இடத்துக்கு குரு போயிருக்காரு. வருமானத்தை கொடுத்து கடன் அடைச்சு உங்களுடைய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதனால் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அப்பா அம்மாவை விட்டுட்டு ஃபாரினில் போயிட்டு மேலே படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். மாத பிற்பகுதியில் தான் திருமண யோகம் கைகூடும். ஆனால் அதே சமயம் 5ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கடன் உதவி எதுக்கு யூஸ் பண்ணணும்னா சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாமே தவிர நீங்கள் மறுபடியும் கடன் வாங்கி கடன் அடைக்கணுமா அப்படி கிடையாது. நீங்கள் சொத்து சேர்க்கை, ஒரு பக்கம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு கடன் அடைப்பீங்க, இன்னொரு பக்கம் கடன் வாங்கி சொத்து சேர்க்கை ஏற்படும். ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். துர்க்கை வழிபாடு, அந்த துர்க்கை வழிபாடு எதுக்குன்னா தைரியத்தை கொடுக்கறதுக்கு. சில விஷயங்களை நீங்கள் அடிஷ்னலாக அகலக்கால் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதாவது நீங்கள் கால் எடுத்து வச்சா மட்டும்தான் உங்களுக்கு தொழில் வேலை எல்லாம் தேடி வரும். அதனால் துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக மன தைரியத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா புதன் 5, 6, 7 ஆகிய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால பெருமாளை வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். தடைகளற்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு. இதுதான் அது. அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அது ஒரு போர்ஷன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தவன் எவனும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது, அதை வளப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு, நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும், வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.